அனைவருக்கும் முதலில் ஹோலி பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹோலி என்பது வண்ணமயமான ஒரு திருவிழா. இன்னும் சொல்லப்போனால் தீமைகள் அகன்று நன்மைகளின் தொடக்க விழா தான் ஹோலி. எண்ட் ஆஃப் ஈவில் அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் குட்னஸ், அதுதான் ஹோலி. அதுதான் இப்போ 2026 நடக்க போகுது. அதன் அச்சாரமாகத்தான் இன்று இந்த வண்ணமயமான இந்த வண்ணமயமான விழா நம்ம இது வண்ணமயமான விழா நமது சகோதர சகோதரிகளால் இங்கே கொண்டாடப்படுகிறது. இது தேச ஒற்றுமைக்கான விழா. தேச ஒற்றுமைக்கான விழா கொண்டாடும் போது இது தமிழ்நாட்டுக்கான விழா அல்ல என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து மாநிலத்தை சார்ந்தவர்களும் அன்போடு கொண்டாடுகின்ற விழா இது. அதனால் ஒரு தேச ஒற்றுமையும் தமிழ் உணர்வை மேம்படுத்தும் விழா என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் இத்தகைய விழாக்கள் எல்லாம் தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதுமே பிரித்தாளும் ஒரு தன்மையை கொண்டு அதை வைத்து அரசியல் செய்யலான் இருக்காங்க. அதாவது மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் எதற்கும் அவர்கள் எல்லாம் சரியான ஒரு அறிவாற்றல் இல்லாதவர்கள், பதவி வகிக்க இயலாதவர்கள் என்று தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் தமிழ் கலாச்சாரமே சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். தமிழ் தமிழ் என்று சொல்லிக்கொண்டு தமிழரின் அடிப்படை பண்பையே குலைத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழரின் அடிப்படை பண்பு என்ன? வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், வந்தாரை வரவேற்கும் தமிழகம். ஆனால் தமிழனின் அடிப்படை பண்பு அதுதான். தமிழனின் அடிப்படை பண்பு என்னைக்குமே மற்ற மாநிலங்களையோ சகோதர சகோதரிகளையோ துன்பப்படுத்துவதோ வேறுபடுத்துவதோ இல்லையே இல்லை. காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுவதும் இல்லை. ஆனால் அதே மாதிரி எல்லா மதமும் சம்மதம் என்று பேசுபவர்கள் தான் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். ஆக ஒரு மதத்தை நிந்திப்பவர்கள், மரியாதைக்குரிய பிரதமர் வந்தாலே வரவேற்காமல் ஒரு பண்பாட்டை, புதிய பண்பாட்டை முன்னிறுத்துபவர்கள், அதே மாதிரி எல்லாரையும் மதிக்காமல் நான் சிறந்தவள் என்று சொல்லும் பொழுது மற்றவர்களும் சிறந்தவர்கள் என்று சொல்வது தான் தமிழ் பண்பாடு. ஆக தமிழர்களை உயர்த்துகிறேன் என்று ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை கொடுத்து கொண்டு தமிழ் கலாச்சார, தமிழ் அடிப்படை பண்பையே இவர்கள் குலைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் அதற்கு தமிழக மக்கள் சரியான பதிலடியை கொடுப்பார்கள் என்பது எனது கருத்து. இல்லை, நானே சொல்லியிருக்கேன். அது எப்படின்னா, அது தமிழ் படுத்தியது தப்பு. அதே தமிழ்னா தமிழை படுத்தணும். ஆக தமிழ் படுத்தாமல் துவாரான அது கர்த்தவிய துவாரான கர்த்தவியான கடமை. அங்கே துவாரான வாழ்னு சொல்லலாம், இல்லைன்னா வழின்றது அப்படிக்காக சொல்லியிருக்கலாம். பட் அது அப்படி தானே மொழிபெயர்க்கணும் அப்படின்னு. என்னொன்று தமிழ்நாட்டில் வைக்கும்போது தமிழ் பிரதானமாக இருக்கணும். இதை நான் ட்வீட் பண்ணால் அதிகாரிகள் இதை சரி செய்திருக்கணும்னு சொன்னால், இல்லை இந்திய திணிப்பு தான் உங்களோட குறிக்கோள் அப்படின்னு எல்லாரும் பாயிறீங்கன்னா, நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் ஒரு சர்க்குலர் வந்ததுப்பா, கீதா ஜீவன் அவங்களுக்கு தெரியும், ஹிந்தியும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் வந்தது. அப்போ அதிகாரிகள் தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னீங்க. அப்போ தமிழ்நாடு அரசு ஹிந்தியை திணிக்க முயற்சி செய்ததா? அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு பெரிய பட்டியலை கொடுக்குறார். இன்னைக்கு நாங்கள் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான் நாங்கள் சொல்லுகிறோம். அதே மாதிரி புதுச்சேரியில் ஜல்சக்தியை இல்லந்தோறும் இனிய குடிநீர் தான் நான் மொழிபெயர்த்திருந்தேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்றைக்குமே தமிழ்நாட்டில் திணிப்பு என்பதற்கு எந்த முயற்சியும் மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் திணிப்பு என்பதை நீங்கள் திணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான். தமிழை முதன்மையாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கி புதிய கல்விக் கொள்கையில் தமிழ் தான் பிரதானப்படுத்தப்படுகிறது, தாய்மொழி. அதற்கு நீங்கள் எதிர்க்கிறீங்க. நீட் தமிழிலும் எழுதலாம் அப்படின்றத கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சியின் அரசு. ஆனால் நீங்கள் ஒரு குரூப் 2 எக்ஸாமை கூட ஒழுங்காக நடத்தாமல், ஆனால் எல்லா நாளும் தமிழை பற்றி நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான்.
நான் கேட்குறேன், யூபி அரசாங்கத்தில் இருந்தீங்கல்ல, அன்னைக்கு ஏதாவது நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தமிழில் ஹிந்தியில் இருக்கு நீங்கள் எனக்கு குற்றம் சாட்டி இருக்கிறீங்களா? தமிழ் படுத்தி கொண்டு இருக்கிறோம் நாங்கள் நம்ம மாநிலத்திற்கு ஏற்ற மாதிரி. ஏனென்றால் இது இயல்பு, மத்தியில் இருக்கும் பொழுது அந்த பெயர்கள் அப்படி இருக்கிறது. ஆனால் நாங்கள் இங்கே பேசும் பொழுது பிரதம மந்திரியின் காப்பீடு திட்டம், பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் கலைஞர் பெயர் வந்தனா உங்களுக்கு எல்லாம் சரியாக இருக்கும். அதனால் அரசாங்கத்தின் தோல்வியை மறைப்பதற்கு எப்பெல்லாம் முன்னிறுத்தணுமோ அப்போ ஹிந்தியை கையில் எடுத்துக்குவாங்க. ஹிந்தியை கையில் எடுத்துக்கொண்டு நான் கேட்குறேன், இதே தயாநிதி மாறன் ஹிந்தியில் போஸ்ட் அடிக்கலன்னு சொல்லுங்க, ஓட்டு வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சுயநலத்திற்காக இவங்கெல்லாம் ஹிந்தியில் போஸ்ட் அடித்தாங்க, ஹிந்தியில் பேசி ஓட்டு கேட்டாங்க. நாம் அப்படி பஞ்சோந்தி மாதிரி கலர் மாறுறவங்க இல்லை. கலரை போட்டால் கூட உண்மையான கலரை போட்டுக்குவோம், நாங்கள் கலரை மாற்றிலாம் போட மாட்டோம் நாங்கள். அதனால் இன்னைக்கு முதலமைச்சர் பதற்றத்தில் இருக்கிறாரு. முதலமைச்சர் மட்டும் இல்லை, அவங்க கூட்டணி கட்சிகளே பதற்றத்தில் இருக்கிறாங்க. அதனால் உண்மையான பிரச்சனை எவ்வளவோ நான் கேட்குறேன். நாங்குநேரியில் ஒரு கலவரம் வந்து இங்கே வெட்டி கொண்டு இருக்காங்கங்க. அதை பற்றி வெங்கடேசன் பேசுகிறாரா? கம்யூனிஸ்டுகள் பேசுகிறீங்களா? ஆனால் ஒரு ஹிந்தி வாழை பற்றி நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல, அது தவறு, அதிகாரிகள் தவறு செய்துக்கா மாற்றுங்க. நானே சொல்லிட்டேனே காலையில். ஏன் உண்மையான பிரச்சனை எங்கெங்க ஓடிக்கொண்டிருக்கு. வேங்கை வயல் கண்டுபிடிச்சிங்களா நீங்கள்? ஆக உண்மையான பிரச்சனை தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. 2.5 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகினால. ஏர்லைன்ஸ்ல போன ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட தவறா நடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் கைதாகி இருக்கிறார். இதெல்லாம் என்ன சொல்றீங்க நீங்க? ஆக உணர்வு பூர்வமாக பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. உடனே அதை மூடி மறைக்கிறாங்க. அந்த காலத்து உங்களோட இந்த ஹிந்தி எதிர்ப்பு, திணிப்பு, இந்த மாய்மாலாம் ஒன்றும் நடக்காது. மக்களுக்கு நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்தா தமிழில் பேசுறாரு, தமிழில் ட்வீட் போடுறாரு, தமிழுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்க மறைக்க வேண்டும் என்று பார்த்தால் நடக்காது என்பது எனது கருத்து. அதாவது காலையில் நானே சொல்லிட்டேன், சரியாக மொழிபெயர்த்திருக்கணும், இல்லைனா சரியான தகவல் வைத்திருக்கணும்னு. இதில் வந்து அதிகாரிகள் நிஜமாவே அதை கண்காணித்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. நான் உண்மையை சொல்கிற உடனே அதிகாரிகள் மீது பழி போடுகிறார்கள் அப்படின்னா நான் தான் கேட்டேன். தமிழ்நாட்டில் ஒரு சர்க்குலர் வந்தது ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும்னு. அப்போ ஸ்டாலின் போட சொன்னார், நான் கேட்க மாட்டேன்னா? ஒரு இது பரீட்சை, குரூப் 2 பரீட்சையை 800 பேர் வைக்கிற இடத்துல 160 பேருக்கு மட்டும் தான் சீட் போட்டிருந்தீங்க. அப்போ நீங்கள் தான் செஞ்சீங்களா? அப்போ நீங்கள் செய்கிற எல்லா குளறுபடியும் செய்வீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, தமிழ்நாட்டில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்காகத்தான் இருக்கிறது. தமிழுக்கு எந்த நிந்தனை வந்தாலும் நாங்களும் பொறுத்து கொள்ள மாட்டோம். அப்படி செய்யக்கூடிய நிலைமையில் மத்திய அரசு இல்லை. மத்திய அரசு எல்லா மொழிகளுக்கும் உரிய அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் மத்தியில் ஆட்சியில் நடக்கும்போது எப்படி இருந்தீங்க? ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஹிந்தியை திணித்தவர்களோடு இன்னைக்கு நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அதை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. ஆக உண்மையிலேயே நீங்கள் யார் ஹிந்தி எதிர்ப்பு, யாரை எதிர்த்தீர்கள்? காங்கிரஸ் எதிர்த்தீங்க. அன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிச்சது காங்கிரஸ். ஓட்டுக்காக நீங்கள் யார் வேணாலும் கூட சேர்ந்துக்குவீங்க. ஆனால் எங்களை சொல்லி கொண்டிருப்பீர்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்னைக்கு ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியை நாங்கள் வெளியே கொண்டு வரணும்னா கீழடி என்னாச்சுன்னு கேட்க வேண்டியது. கீழடிக்கு அதிகமாக நிதி ஒதுக்கியதே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான். ஆக நீங்கள் உங்களோட தோல்வியை மறைப்பதற்கு மறுபடியும் மொழி பிரச்சனையை எடுத்து வந்தால் நிச்சயமாக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். பத்திரிகை சகோதரர்கள் இந்த ஃப்ரேசஸ் எதையும் விடாமல் தயவு செய்து போடுங்க. அது இப்போ தான் சரியாக வரும். ஏன்னா நாங்கள் தமிழுக்காக, எல்லோரும் தான் தமிழுக்காக போராடி கொண்டு இருக்கிறோம். பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்குங்க, தமிழில் தான் பல திட்டங்களை நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதோ இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சுன்னா தமிழ் தாய் வாழ்த்து இருக்காது, தமிழ் இருக்காது. பக்கத்தில் புதுச்சேரியில் தமிழ் தாய் வாழ்த்தோட தாங்க எல்லா கூட்டமும் ஆரம்பமாகிறது. அதனால் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வரும், வெற்றி பெறும். இங்கே அதை பொறுக்காமல் இப்பொழுதே பதற்றத்தோடு சில பிரச்சனைகளை எடுக்கிறார்கள் என்பதுதான். 1967 ஆரம்பித்தவங்க பிரச்சனை இனிமேல் மக்களிடம் எடுபடாது என்பதுதான் எனது கருத்து.
இல்லை, மறுபடியும் மும்மொழி கொள்கை என்றால் அது ஹிந்தி அல்ல என்பதை தெளிவுபடுத்தியாச்சு. நான் கேட்குறேன் மறுபடியும், நான் நேற்றும் ஒரு தொலைக்காட்சியில் சொன்னது தான், தனியார் பள்ளிகளில் தமிழகத்திற்கு இருமொழி கொள்கை தான். அப்படி என்றால் தனியார் பள்ளிகளிலும் மும்மொழி கொள்கை கிடையாது. தனியார் பள்ளிகளில் தமிழ்நாட்டில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படாது. தனியார் பள்ளி குழந்தைகளுக்கும் அரசாங்க பள்ளி குழந்தைகளுக்கும் ஒரே கல்விதான் பிரகடனப்படுத்த உங்களுக்கு தயாராக இருக்கிறீர்களா முதலமைச்சர் அவர்களே? நான் கேட்குறேன். ஒன்று, எல்லோருக்கும் ஒரே மாதிரி கல்வியை கொடுங்கள். கல்வி கட்டணம் கட்டி படிக்கிற குழந்தைங்களுக்கு இன்னொரு மொழியை சொல்லிக் கொடுத்தால் அது இந்த குழந்தைகளுக்கு தவிர்க்கப்பட்டால் வருங்காலத்தில் வாய்ப்புகள் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்குமா இல்லையா? இன்னொன்று, ஒரு மருத்துவர் என்ற முறையில் சொல்கிற, தாய்மொழி கல்வி தான் தேசிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை உணர்த்துகிறது. எப்படி தாய்ப்பால் சீக்கிரமாக குழந்தைகளுக்கு ஜீரணமாகுமோ அதே மாதிரி தாய்வழி கல்வி உடனே ஜீரணமாகும், ஏற்றுக்கொள்ளப்படும். அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஹைகோர்ட் கண்டனம் சொல்கிற வரைக்கும் தமிழ் வழி கல்வி முழுவதுமாக இங்கே இல்லை. தமிழ் பாடம் இருந்துதான் ஒரு பள்ளி நடத்தப்பட வேண்டும் என்ற கட்டாயம் தமிழகத்தில் இல்லை. நீங்கள் இன்னைக்கு 6வது முறை ஆட்சி செய்கிறீர்கள் முதலமைச்சர் அவர்களே. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொன்னார் தெரியுமா? முதல் நான் ஆட்சிக்கு வரும்பொழுது முந்தைய ஆட்சியின் ஹோல்ஸ்ன்னு சொன்னார், இடைவெளிகளை நான் சரி செய்தேன். அடுத்த ஆட்சிக்கு வரும்பொழுது அடுத்த நான் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை நான் ஆரம்பித்தேன். அடுத்த ஆட்சிக்கு வரும்பொழுது 2047 என் நாடு எப்படி இருக்கும் என்று தொலைநோக்கு திட்டத்தை நான் போடுகிறேன் என்று 3 முறை ஆட்சிக்கு வந்ததை சரியாக கணக்கிட்டு சொன்னார். ஆனால் இன்னைக்கு 5 முறை ஆட்சிக்கு வந்து 6வது முறை ஆட்சிக்கு வந்துட்டு 7வது முறை ஆட்சிக்கு வருவேன் கனவு கண்டுவிட்டு இருப்பவர்கள் கூவத்தை சுத்தம் செய்கிறேன்னு சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் சுத்தம் செய்யலை. சென்னையில் உள்ள டிராஃபிக்கை சரி செய்கிறேன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் சரி செய்யலை. சென்னையை சிங்கப்பூர் ஆக்குவேன்னு சொன்னாங்க, சாதாரண ஊராக கூட சென்னையை ஆக்கலை. வெள்ளம் வரும்பொழுது வடிகின்ற சென்னையை நான் கொடுக்குறேன், நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் வடிகால்வாங்க 4000 கோடி எங்கே போச்சுன்னே தெரியல. இன்னைக்கு குண்டும் குழியுமான சாலைகள், தங்க நாற்கர். நான் கூட ஒரு நாள் சொன்னேன், பாண்டிச்சேரியிலேருந்து 1.5 மணி நேரத்தில் வந்துட்டேன். சென்னையிலேருந்து என்னோட சகோதரர்கள் ராயபுரத்துலேருந்து நுங்கம்பாக்கம் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆக்குனாங்க. நான் சொன்னேன், என்னக்கா நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்களேன்னு நான் சொன்னேன், நான் வந்தது நம்ம ஆட்சி கொண்டு வந்த தங்க நாற்கர சாலை, நீங்கள்லாம் வந்தது பிரியா போட்ட கார்பரேஷன் சாலை. அதனால தான் உங்களால் வர முடியல. நான் 1.5 மணி நேரத்தில் வந்துட்டேன், 2 மணி நேரம் உங்களுக்கு உள்ளால் வர முடியல. இப்படித்தான் இருக்குது. அதனால் சும்மா மக்களை ஏமாற்றி கூட முடியாது, மொழி அரசியலை வைத்து இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது என்பது எனது கருத்து. நான் அந்த தம்பிகளுக்கு நான் வேலூரில் ஒரு பேட்டி கொடுத்தேன். அப்போ சொன்னேன், தம்பி விஜய் நீங்கள் கூரை போட்டு என்னமே நிகழ்ச்சிகளை நடத்துங்க. நான் சொன்னதுனால தான் செஞ்சார்னு இல்லை, ஆனால் அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியிலேருந்து அவங்க தம்பிங்களை வெயிலில் காய வைக்காமல் நல்ல கொட்டகை போட்டு நடத்துனாங்க. சரி, அவங்கெல்லாம் மயக்கம் அடையாமல் உயிரிழப்பு இல்லாமல் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நிம்மதி நமக்கு வந்தது. திருப்பியும் பின்னால் போய் ஆக்சிடெண்ட் ஆகிறது நல்லதில்லை. முதல்ல அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் நம்ம எப்படி கட்டுப்படுத்துவோன்னு இருக்கட்டும், நம்ம கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவோம், நமக்கு பின்னால் வர தொண்டர்களை எப்படி கட்டுப்படுத்துவோம் தம்பி விஜய் அதை முதலில் முயற்சி செய்து ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. விளையாட்டா சொல்றாருப்பா, விளையாட்டை வச்சு விளையாட்டா சொல்றாரு, அவ்வளவுதான். அது கரெக்டு. அதாவது என்ன சொன்னாருன்னா, எங்கிட்ட இருக்கிறது இமோஷன் அப்படின்னு. அவர் எலெக்ஷன் இல்லை இமோஷன்னு சொன்னார். ஆனால் தமிழ்நாடு நிச்சயமாக ப்ரொமோஷன் அடையணும்னா என்டிஏ வரணும், அப்போ தான். ஏன்னா நாங்கள் பல இடங்களில் ஆட்சி ப்ரமோஷன் செஞ்சு காமிச்சிருக்கோம், சும்மா இது இமோஷன் எலெக்ஷன்லாம் கிடையாது. அதனால் ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 18 மாநிலங்களில் நாங்கள் ப்ரமோஷனை காமிச்சிருக்கோம், மத்தியிலையும் ப்ரமோஷனை காமித்து கொண்டு இருக்கோம். ஆக தமிழ்நாடு ப்ரமோஷன் ஆகணும்னா என்டிஏ ஆட்சிக்கு வரணும். இந்த இமோஷன் கமோஷன் எலெக்ஷன் அதெல்லாம் இப்போ பேச்சுக்கு ஆகாது. அதனால் எனக்கு ஆக்கப்பூர்வமாக பேசுவோம். தம்பி விஜய் நல்லாவே பேசினார், காலைல பார்த்தேன். ஆனால் சில கேள்விகள் நியாயமாக கேட்கப்பட்டது. ஏன்னா மாநில அரசால் செய்ய முடியாது என்று தெரிந்தும் நீட் விலக்கு என்று சொன்னீர்களே, நியாயமான கேள்வி.
அதே மாதிரி 100 ரூபாய் பெண்களுக்கு மானியம் கொடுக்குறீங்களே, கேஸில் கொடுக்குறேன்னீங்களே, நியாயமான கேள்வி. 4000 ரூபாய்க்கு மேலே கரும்புக்கு கூடுதல் விலை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, நியாயமான கேள்வி. ஆக இந்த நியாயமான கேள்வியை மட்டும் தமிழக மக்கள் எடுத்துக்கொண்டு இந்த டெல்லி அணி சென்னை அணின்னு விளையாட்டாக சொல்கிறதெல்லாம் விளையாட்டாக விட்டுருங்க அப்படின்றதான் எனது கருத்து. அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு யாராவது அறிவாளி நிழலில் போய் நின்னா கூட்டணிக்கு வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சேர்க்கிற நிலைமையில் இன்னைக்கு திமுக இருக்கிறது. பதற்றத்தோடு இருக்கிறார்கள். அதனால் முதலமைச்சர் சொல்கிறார், நான் கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கிறேன். நான் திட்டமிட்டதற்கு மேல் உழைச்சி உங்கள் பையன்ட்ட கொடுக்க போகிறீங்க ஆட்சியை, அதுக்கு தானே உழைத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் அது நடக்காது என்பதான் நாங்கள்லாம் சொல்லி கொண்டிருப்பது. மக்களுக்கான ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, அதிமுக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதை தெளிவாக தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லிவிட்டது. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதை நான் இந்த ஹோலி பண்டிகையில் வண்ணமயமான இந்த விழாவில் எண்ணமயத்தோடு சொல்கிறேன். அது ஏறக்குறைய இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் திட்டமிட்டுவோம். 38 மாவட்டங்களுக்கு அனுப்பி எல்லா மாவட்டங்களிலும் பெட்டி பெட்டியாக வந்துருச்சு. தேர்தல் அறிக்கை தான் பெட்டியாக வந்துச்சு. நாங்கள் அறிவாலயத்தில் இல்லை, வேறு பெட்டியில் நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு. அதனால் எங்களோட தேர்தல் அறிக்கை பெட்டிகள் வந்துவிட்டது. அதை நாங்கள் இப்போ கூட பாகுபடுத்தி நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தோம். எல்லாத்தோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இணைய மிஸ்டு காலில் மட்டும் 14,000 சஜஷன்ஸ் வந்திருக்குது. எந்த அளவிற்கு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். 14,000 சஜஷன்ஸ் வந்திருக்குது. அதே மாதிரி அந்தந்த பிரிவு விவசாயிகளை பார்த்துருக்குறோம், சிறு குறு வியாபாரிகளை பார்த்தோம், அதே மாதிரி எம்எஸ்எம்இ செக்டரை பார்த்துருக்கோம், நெசவாளர்களை பார்த்துருக்கோம், மிட்டாய் வியாபாரிகளை தனியாக பார்த்துருக்கோம். ஆக இவர்களிடம் இருந்து முற்றிலுமாக நாங்கள் ரெப்ரசன்டேஷன்ஸை வாங்கிட்டு இருக்கோம். எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு தொலைநோக்கு தேர்தல் அறிக்கையாக அது இருக்கும். யாரு? நான் அப்படி சொல்லலை. அதிகாரிகள் முதல்ல கவனம் செலுத்தணும், மொழிபெயர்ப்பில் கவனம் செலுத்தணும், தமிழை எந்த இடத்துல போடணுன்ற கவனம் செலுத்தணும்னு சொன்னேன் இதில். ஏன்னா அவங்க மொழிபெயர்ப்பே தப்பு. அதாவது கர்த்தவிய துவாரான்னா அது தமிழில் என்னன்னு மொழிபெயர்க்கணும் பாருல. தமிழில் கர்த்தவிய துவாரான்னு போட்டால் தமிழ் மொழிபெயர்ப்பு ஆயிராது. அதை அதிகாரிகள் பார்க்கணும். இன்னொன்று, தமிழ்நாட்டில் பேசும்போது தமிழை பிரதானமாக போட்டுட்டு மற்ற மொழிகளை போடணுன்றது நான் என்னோட கருத்து. இதை நீங்கள் கவனிங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா இது உடனே நேரடியாக தான் மத்திய அரசு தான் இந்திய திணிக்கிற மாதிரி உடனே இவங்க எல்லாம் போடுறாங்களே, அது தவறு. அந்த எண்ணம் மத்திய அரசுக்கு கிடையாது, அந்த திணிப்பு எண்ணமும் கிடையாது. இதை சரி செய்யுங்கள் என்றது எனது கோரிக்கையாக நான் வச்சேன், அவ்வளவுதான். அதைத்தான் நான் சொன்னேன். ராஜேஷ் ஜெயின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தோம். இன்னைக்கு ஃபுல்லாக ஹிந்தி போஸ்டர் தான் ஒட்டியிருக்காரா, ஏன்னா போய் பார்த்துக்கலாம். அதனால சும்மா நீங்கள் மொழியை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்பது எனது கருத்து. நன்றி தம்பி. உங்களுக்குள்ள யாரும் கலரே போடலை? தெரிஞ்ச எல்லாத்தையும் கலர் பூசி விட்டுருப்பேன்.